அப்பா, நீங்க எப்பப்பா வருவீங்க? மீட்டிங் அது இதுன்னு டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏற்கனவே நான் ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். நெக்ஸ்ட் வீக்குள்ள நீங்க வரீங்கப்பா, அவ்வளவுதான். வாங்க எழில், வாங்க. உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்ல. உட்காருங்க எழில், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? என்ன தேடி வந்திருக்கீங்க? நினைச்சு பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க அந்த கையில தூக்கி எறிஞ்சிட்டு எனக்காக வந்திருக்கீங்க. நான் உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். எழில் உட்காருங்க எழில். நீங்க எழில் உட்காருங்க. உங்க அம்மா உங்களை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியுமா? கையில காசு இல்லாம டிராவல் பண்றதுக்கு கார் கூட இல்லாம நீங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் எழில். செல்வாக்கான குடும்பத்துல பிறந்துட்டு அந்த கையிலுக்காக செல்ல காசா மாறிட்டீங்களே எழில். உங்களை என் இதயத்துல வச்சிருக்கேன் எழில். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. அந்த கையில விட்டுருங்க எழில், என்ன கட்டிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா மட்டும் இல்லாம எல்லாமா இருந்து பார்த்துப்பேன் எழில். அந்த உதவாக்கற கையலுக்காக நீங்க ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வரணுமா எழில்? எழில் மட்டும் வந்திருக்காருன்னு பார்த்தா இவ்வளவு வந்திருக்காளே. ஒருவேளை அணு கடத்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருச்சோம். என்ன சொல்றா எழில்? பைத்தியக்காரி மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா. இவ பைத்தியக்காரி இல்ல, கொலகாரி. எதுக்கடி என்ன அடிச்ச? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அடிக்கிறது இல்ல, கொலை கூட பண்ணலாம். உன் வீரத்தை காட்ட உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? போயும் சின்ன குழந்தைய கடத்திட்டு காதல் வசனமா பேசிட்டு இருக்க உன்ன. சார் கொஞ்சம் இருங்க, அத நான் வந்துட்டல, நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் தீபிகாவா? உங்களதாமா? ஆமா சார், நான் தான். உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, நீ இந்த குழந்தைய ஆள் வச்சு கடத்தினதா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ₹10,00,000 பணம் கேட்டு கொடுக்கலன்னா குழந்தைய கொன்றுவன்னு மிரட்டி இருக்கிறதா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு தான் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? கான்ஸ்டபிள் எழுதிடுவாங்க. ஓகே சார். சார் வாமா சார், எதுவுமே பண்ணல சார். வான்னு சொல்றேன். அப்படி எல்லாம் எதுவுமே பண்ணல சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு இந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஏய், பொய் சொன்ன உன்ன. எழில், சார், இவங்க வேணும்னு என் மேல பொய்யான பழியை சுமத்தி என்ன பழி வாங்க பாக்குறாங்க சார். இந்த குழந்தைய கடத்தினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சார், என்ன பார்த்தா குழந்தை கடத்துறவ மாதிரி இருக்கா சார்? சொசைட்டில எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இவங்க சொல்றாங்கன்னு என்ன அரெஸ்ட் பண்ண பாக்குறீங்க? இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா சார்? வா. ஏற்கனவே எங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து பழி வாங்குறாங்க சார். எனக்கும் இந்த பொண்ணு கடத்தினதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க சார்.
இருமா, நீ பாட்டுக்கு சும்மா ஏதோ பேசிக்கிட்டே இருக்க. நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்கு நாங்க ஒண்ணு நீ வச்ச ஆள் கிடையாது. நீ தான் குழந்தைய கடத்துறேன்னு இவங்க சாட்சியோட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க.